ஹாய், வெல்கம் பேக். ஆப்டிடியூட் ரவுண்டு எந்த ஒரு ஜாப்புக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட். அது ஐடியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் சரி. ஆனால் நிறைய பேத்துக்கு இதுதான் ஒர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தயர் லைஃப். ஏன்னா எஸ்பெஷலி அந்த குவான்ட் செக்ஷன். ஏன்னா லாஸ்ட் டைம்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது, காலேஜ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே படிக்காம பிளேஸ்மெண்ட் வரும்போது அதுக்கு முன்னாடி உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறது, இதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு. எதுக்காக இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ஜாப் வேகன்சி பாத்தீங்கன்னா 100,000 அப்படின்னா, அதுக்கு அப்ளை பண்ற பீப்புள் பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல அப்ளை பண்றாங்க, அவ்வளோ அப்ளிகேஷன் வருது. ஆனா நம்ம அத்தனை பேத்துக்கும் ஜாப் கொடுத்துட முடியாது, வேகன்சி என்னமோ கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு டெனிட் ஃபில்ட்ரேஷன், அதுக்காக தான் இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜையும் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலே வேலை, டிகிரி படிச்சிருந்தாலே வேலை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது காரணம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து காம்படிஷன் அவ்வளோ இல்லை. ஸோ அவ்வளோ வேகன்சினா அவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. பட் இப்போ காம்படிஷன் ரொம்பவே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாயிருக்கு. இப்போ இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே நாலேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட டஃப்னஸ் லெவலும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஓகே, நம்ம இப்ப ஒரு ஆப்டிடியூட் ரவுண்ட வந்து எப்படி ஒரு வைஸ் வேல வந்து கிராக் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, ஐ எம் ஸ்ரீமதி, ஒர்க்கிங் இன் ஐடி வித் 2.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஏன்னா நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க போறோம். ஓகே, இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்கு. ஒன்னு குவான்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், வேர்பல் எபிலிட்டி ஆர் இங்கிலீஷ். உங்களுக்கு இப்ப லாங் டைம் இருக்கு, எனக்கு அதிக நேரம் இருக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னா, நீங்க பேசிக்ல இருந்து லேர்ன் பண்றதுதான் ஒரு நல்ல பிராக்டிஸ். அப்பதான் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து மறக்காம இருக்கும். குவான்ஸுக்கு பாத்தீங்கன்னா காலகாலமா ஒரு 2 புக் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலோட புக்கும் ராஜேஷ் வர்மாவோட புக்கும். இது பேசிக்ல இருந்து டாபிக்ஸ் வைஸ் லேர்ன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பேசிக் எப்படி லேர்ன் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் எடுத்திருப்பாரு. அவர் பேசிக்ல இருந்து ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாரு. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸ். இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடு ரொம்பவே முக்கியம், எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு 20 மினிட்ஸ் டைம் அப்படின்னா, அவர் 15 கொஸ்டின் சால்வ் பண்றாரு அப்படின்னா, அதே டைமிங்ல நம்ம ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்றோம் அப்படின்னா நம்ம அதிக மார்க் எடுக்க போறோம். ஸோ ஜாப் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. மற்றவங்களோட நம்ம எப்படி இந்த ஸ்பீடு டிஃபரன்ஸ் காட்டலாம் அப்படின்னா, நம்ம சில விஷயத்த மெமரி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த டேபிள்ஸ் ஒரு 20 டேபிள்ஸ் வரைக்கும் படிக்கிறது, ஸ்கொயர் நம்பர்ஸ் ஒரு 30 வரைக்கும், கியூப் நம்பர்ஸ் ஒரு 25 வரைக்கும். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 1/2னா 50%, 1/3னா 33.33%, 1/4னா 25%, இந்த மாதிரி மெமரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 23 ஸ்கொயருக்கு வேல்யூ போடணும் அப்படின்னா, ஒருத்தர் 23 × 23 அப்படின்னு போட்டிருக்காருன்னா நமக்கு அந்த வேல்யூ மெமரிலேயே இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஈஸியா டைம் வேஸ்ட் பண்ணாம போட்டுடலாம். ஸோ மெமரி பண்ணி தான் ஆகணும் ஜாப் வேணும் அப்படின்னா. இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் பண்ற இடத்துல, கண்ணாடி பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து இந்த டேபிள்ஸ் ஸ்கொயர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கணும் ரொட்டீனா அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஃபுல் கொஷின் பேப்பர் எடுத்துட்டு சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்க கூடாது. ஸோ டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ குவான்ஸ் அப்படின்னா அதில் டாபிக்ஸ் நிறையா இருக்கும், ஒரு 20-30 டாபிக்ஸ் இருக்கும். இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் பேசிக்ஸ் நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். 1 டேக்கு ஒரு டாபிக் நடுங்க, அது ஃபுல்லா பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்ஸ்ல போயிட்டு இந்தியா பிக்ஸ், ப்ரெப் இன்ஸ்டா, டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் போயிட்டு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இந்தியா பிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு 50-100 கொஷின் வரும். அதை சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் டாபிக் அந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரீலேயே நிறைய மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிசிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜோஹோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஆன்லைன்ல போட்டிங்கனாலே நிறைய வரும், அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நம்மளோட அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தனோட அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஃபுல் பேஜ் போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருப்போம். இது சில பேர் பார்த்தீங்கன்னா அது 2 or 3 லைன்ஸ்ல போட்டு எப்படி ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம், அவங்கள சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம், அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சில கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். எந்த கொஸ்டின் எடுத்தாலும் நான் பேப்பர் பெண்ணை வச்சுதான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம நம்ம காமன் சென்ஸ்லயே சால்வ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷனை கொண்டு போய் நீங்க அந்த இடத்துல ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா
ஈஸியா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணி பார்க்கலாம். நான் சால்வ் பண்ணிட்டு கடைசியா தான் ஆப்ஷனை பார்ப்பேன் அப்படின்னு இல்லாம அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். இது பாத்தீங்கன்னா இருக்கலே ஈஸியான செக்ஷன். இதுல இந்த பசில், சிலாஜிசம், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இதுலயும் இருக்கு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, அப்புறம் செக்ஷன் வைஸ், அப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இங்கிலீஷ் செக்ஷன் இதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ஒக்காபுலரி, இன்னொன்று கிராமர். இந்த கிராமர் வந்து நம்ம பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒக்காபுலரி பார்த்தீங்கன்னா நீங்க நேச்சுரலாவே புக் ரீட் பண்ற ஆளு இல்லை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நேச்சுரலாவே வந்துடும். எப்போ ஒரு இங்கிலீஷ் நியூ ஒக்காபுலரி பார்த்தாலும் அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த எக்ஸாம் டைம்ல நமக்கு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, we will meet in the next useful video. We have only one life, so start working for your patient.